வணக்கம் தமிழ் மக்களே. இன்றைக்கி நம்ம டைலரிங் செக்மெண்ட்டில் இந்த சாரியில் எப்படி ஒரு சூப்பர் ஃப்ராக் தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பார்டரை நம்ம தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். அப்புறம் எந்த இடத்துல வேணுமோ அதை நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். இந்த பேனல் ஸ்கர்ட்டுக்கு நம்ம பேட்டர்ன் ரெடி பண்ணிடலாம். இப்போது இது மாதிரி அதாவது 12 பேனல் அனார்கலி தான் நம்ம தைக்க போகிறோம். அந்த 12 பேனல் அனார்கலிக்கு இந்த இடம் இருக்கு இல்லையா, செஸ்ட் மெஷர்மெண்ட் 40 கிட்ட வருது, +2 சேர்த்துக்கிறேன் நான். இது 40 தான் இருக்குது செஸ்ட்டு. 40 +2 சேர்த்தா 42 ப்ளஸ் இந்த 4 சேர்த்தா = இது சேர்த்தா 46 வருது. இந்த 46 தான் நான் வைக்க போகிறேன் செஸ்ட்டுக்கு. ஸோ வேஸ்ட்டுக்கு 38 +1 சேர்த்துக்கிறேன். இந்த இடத்துல டாட் வருது இல்லையா, இந்த டாட்டுக்காக இந்த 1 சேர்த்துக்கணும். நம்ம சேர்த்துக்கிட்டா ஸோ 38 +1 +4 சீம் அலவன்ஸ்க்கு வைக்க போகிறேன். அந்த இடம் தான் இந்த வேஸ்ட்டுக்கு வைக்க போகிறேன். பாட்டுக்கு 1 2 3 4 5 6 பேனல் அனார்கலியாக கட் பண்ண போகிறேன். இந்த வேஸ்ட் எவ்வளோ இருக்குது, நமக்கு 38 இருக்குது. இந்த 38 நம்ம டிவைடட் பை 12 போடணும். அந்த 38 டிவைடட் பை, அதாவது 12 அனார்கலியாக தைக்க போகிறோம் இல்லையா, 12 போட்டால் நமக்கு 3.1 கிட்ட வருது. 3.1 கிட்ட வருது, +7 பாயிண்ட் சேர்த்துக்கிறேன். ஸோ 3.8 கிட்ட வச்சுக்கிறேன். இந்த இடம் 3.8. அந்த மேலே இதனுடைய கீழே இந்த இடம் வருது இல்லையா, இதை மாதிரி ட்ரிபிள் பங்கு வச்சுக்கலாம். நம்ம டபுள் பங்கோ ட்ரிபிள் பங்கோ துணி எப்படி இருக்கோ அப்படி. நான் அது 11 வச்சுருக்கேன். ஸோ இந்த மேலே வைக்கிறது 3.8, அதாவது தையலுக்கு சேர்த்து, கீழே வைக்கிற தையலுக்கும் சேர்த்து 11 வரப்போகுது. டாப்போட ஹைட்டு தையலுக்கும் சேர்த்து 15 வச்சுக்கிறேன், உயரம் ஷோல்டர்லேருந்து. அதுக்கப்புறம் சுற்றளவு அது சொன்னேன் இல்லையா, இந்த 15 வச்சு ஒரு கோடு போட்டுக்கிறேன். அது 40 + 2 42 ப்ளஸ் சீம் அலவன்ஸ்க்காக நம்ம ஒரு 4 வைக்கிறோம். டோட்டலாக சேர்த்தா 46 இருக்குது. 46 எடுத்து அப்படியே பாதியாக மடித்தோம்னா நமக்கு 23 வருது. அந்த 23 தான் இந்த இடத்துலேருந்து வச்சுருக்கேங்க. இப்படி வச்சு முடிச்சுட்டு கோடு போட்டுக்கோங்க. இப்போ இந்த பேப்பரை நம்ம வரைஞ்சோம் இல்லையா, அந்த ரெக்டாங்குலர் ஷேப்புக்கு உயரமும் அகலமும் வச்சு அதை அப்படியே கட் பண்ணிவிட்டு இப்படி வந்துடும். இதை இப்படி 2ஆக மடித்தோம்னா இப்போ நம்ம வரையணும். அதாவது 7 வச்சுருக்க ஷோல்டருக்கு அதே இப்படியே டவுன் பண்ணிக்கிறேன். இது ஆர்ம் ஹோலுக்கு 7 தான் ஹைட் வச்சுருக்கேன். இதை இப்படி ஒரு எல் மாதிரி போட்டுக்கலாம், ஆர்ம் ஹோலுக்கு நம்ம ஷேப் கொடுக்கறதுக்கு. இப்படி போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த சைடு ஒரு 3.5 வைக்கணும். நெக்கு டு ஷோல்டர் 3.5 வைக்கிறேன். அதுக்கு அந்த சைடும் 3.5 தான் இருக்கணும். கொஞ்சம் இதுவாக இருக்குது, மார்க்கிங் கரெக்டாக போட்டுக்கிறேன். 7 வச்சோம் இல்லையா, இப்படி 3.5. அப்படி ஃப்ரண்ட் நெக் நான் 6 வைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ நெக் வேணுமோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். இது ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டும் சேர்த்து ஒரு பேட்டர்ன் தான் இதில் கட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட்டு காமிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் பேக்கு கீழே வரைஞ்சிக்கணும். நான் நெக்கு ரவுண்ட் நெக் தான் வைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். 1.5 வச்சுருக்கேன். இங்கே ஆர்ம் ஹோல்லேருந்து ஷேப் கொடுப்போம் இல்லையா கைக்கு, இப்படி பண்ணிட்டா அது ஆர்ம் ஹோல் ஷேப் ஆகிடுது. இங்கே பாருங்கள், இப்போ இன்னும் கொஞ்சம் கீழே வைக்கிறேன். அதாவது 8 கிட்ட வைக்கிறேன் பேக் நெக்கு. அதுக்கு நீங்கள் எந்த ஷேப் வேணுமோ நீங்கள் அதை கொடுத்துக்கலாம். இப்போ தனித்தனியாக இப்படி கட் பண்ணி எடுத்துட்டோம்னா பேக்கு தனி ஃப்ரண்ட்டு தனி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம ஷேப் வரைஞ்சிக்க வேண்டியது தான். கைக்கு மட்டும் 2 ஒன்றா வச்சு இப்படி கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஷேப் கொடுத்துக்க வேண்டியதான் கைக்கு. இப்போ பாருங்கள், இது கட் பண்ணிவிட்டு நான் இப்படி ரவுண்ட் நெக்காக வச்சுருக்கேன். பேக் சைடு இப்படி நெக்காக வரைஞ்சிருக்கேன். தெரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம இஷ்டம் தான், நமக்கு எது பிடிக்குமோ அது மாதிரி நம்ம ஷேப்பு கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது டாப்புக்கு முடிஞ்சது. இப்போ நம்ம மெயினாக அந்த பேனல் ஸ்கர்ட் கட் பண்ணலாம். இது ஃப்ரண்ட்டுக்கு. இந்த சைடு ஃப்ரண்ட்டில் ஒரு கோடு போட்டிருக்கலையே, அது ஒரு துணி வைக்க போகிறேன் நான். இந்த கோடு இருக்க இடம் பாருங்கள், அந்த இடம் மட்டும் ஒரு கலர் வரப்போது, உள் பக்கம் ஒரு கலர், அதாவது டபுள் துணி வரப்போது. அது துணியில் கட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இது ஃப்ரண்ட் பார்ட்டு, இன்னொன்று இருக்கிறது பேக் பார்ட்டு. இதுக்கு ஸ்கர்ட் பார்ட்டுக்கு நம்ம ரெடி பண்ணலாம். ஸ்கர்ட் பார்ட் கொஞ்சம் லெங்க்த்தியாக வேணும், அதனால் நான் இந்த பேப்பரை இப்படி ஒட்டி வச்சுக்கிறேன். வேஸ்ட்லேருந்து கீழே வரைக்கும் நமக்கு 39 வருது. அதாவது தையலுக்கு சேர்த்து கொஞ்சம் 39.5 வைக்கிறேன் நான். ஸோ 39.5 வச்சுட்டு அதை அப்படியே ஒரு கோடு போட்டுக்கிறேன். கோடு போட்டு அப்போ தான் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்படி நம்ம வெட்டி வச்சு இதை அப்படியே பாதியாக மடிச்சுக்கோங்க. ஸோ நமக்கு ஃபுல் ஒயரம் இதில் கிடச்சிருது. இதுக்கப்புறம் தான் நம்ம ஷேப் கொடுக்க போகிறோம். அதாவது நம்ம 3.8 வச்சோம் இல்லையா மேலே, அந்த 3.8 வச்சு அப்படியே வச்சுட்டு இப்போ பாதியாக மடக்கி அதை இந்த இடத்துல வச்சுக்கோங்க. அது மேல் பகுதிக்கு, அதாவது
3.8 மாதிரி 3 மடங்கு வைக்க போகிறோம். இந்த 3.8 எப்படி வச்சிங்களோ அதே மாதிரி 3 மடங்கு மடக்கிக்கோங்க இன்ச் டேப்பை. 3 மடங்கு மடக்குனா 11.2 சம்திங் வருது. ஸோ அந்த இடத்த அப்படியே பிடிச்சிக்கோங்க. திரும்ப அதில் பாதி வைங்க. 3 மடங்கு வச்சுட்டு அதில் பாதி, ஏன்னா பேப்பர் இது மடங்கி இருக்கு இல்லையா, அதனால் நம்ம இதில் பாதி வச்சோம்னா அந்த இதுக்கு நமக்கு கிடச்சிரும். ஸோ இதை அப்படியே பாதியாக மடித்து அது எவ்வளோ வருதோ அதை அப்படியே கீழே வச்சுருங்க. 11.2ல் பாதியே தான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ அந்த 11.2 சம்திங்கில் இங்கே வச்சுட்டு அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த மேலே வச்சுருந்தது எடுத்துக்கும் கீழேக்கும் நம்ம ஒரு ஜாயிண்டிங் கொடுத்துடலாம். இதுதான் அனார்கலியோட ஒரு பேனல். இப்போ இந்த பேப்பர் பேனலை வச்சு தான் நம்ம இதே மாதிரி துணியில் வெட்ட போகிறோம். ஸோ இதையும் நம்ம ஜாயின் பண்ணிவிட்டு அது எந்த கோடில் ஜாயின் பண்ணமோ அதேமாரி கோடில் நம்ம இப்போ வெட்டி எடுத்துக்க போகிறோங்க. இப்படி நம்ம வெட்டி எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த ஸ்கர்ட்டோட பேட்டர்ன் ரெடி. என்னுடைய சேனலில் டெய்லரிங் மட்டும் இல்லை, ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். டூர்ஸ், ட்ராவல்ஸ், ஆர்ட், கிராஃப்ட் நிறைய இருக்குது. உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த பார்ட்டில் அனார்கலியோட பேப்பர் பேட்டர்ன் எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் பார்ட்டில் இதனுடைய ஸ்டிச்சிங்கை நான் போடுறேன். அது வரைக்கும் மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் லைக், கமெண்ட் அனுப்புங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.